வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. கோயிலில் வர்ஷினியும் நம்ம ராகவும் நின்றுட்டு இருக்காங்க. வர்ஷினி என்னை மன்னிச்சிருமா, சில பேரோட வார்த்தையை கேட்டு தான் நான் இப்படியெல்லாம் ஒன்றை விடுற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை எடுத்திருக்கணும். யார் பேச்சும் கேட்டிருக்கக்கூடாது. அவங்க பேச்சை கேட்டதுனால தான் எனக்கு இந்த கதி. என்ன நல்லபடியாக சில பேர் வந்து பார்த்துக்கிட்டாங்க. திருமணத்தில் மட்டும் மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு தலையை ஆட்டினா போதும், நம்ம வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிடும். அவங்களும் தான் பண்ண தப்பு தெரிஞ்சுக்கிட்டு ஃபீல் பண்ணுவாங்க, நம்மளையும் கஷ்டப்படுத்திடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், மிச்சம் மீதி இருக்கிற வாழ்க்கை எல்லாமே திருமணத்தில் நடக்க போகிற நல்ல விஷயத்தில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்காகவும் பெற்றவங்களுக்காகவும் சம்மதம் சொன்னால் என்ன மாதிரி ஒன்றை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதான். நம்ம தெளிவான முடிவு எடுக்கணும். வேண்டானா வேண்டாம் தான். சில நேரத்தில் வேண்டாங்கிற சொல்கிற வேண்டிய நேரத்தில் நம்ம தயங்கி நிற்கிறோம். அதுவே சில பேருக்கு சாதகமாகுது. அதனால தான் இங்கே நம்ம வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேட்டுக்கும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்ருக்காங்க. பக்கத்தில் ஐயர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்ல விதமாக வந்து அமைய போகுது. இன்றைக்கி முகூர்த்தம் அந்த அளவுக்கு சூப்பரான முகூர்த்தம், யாருக்குமே இந்த அளவுக்கு நடக்க போகிறதே இல்லை. நீங்கள் ரொம்ப சூப்பராக வாழ போகிறீங்க அப்படின்னு ராகவையும் வர்ஷினியும் நல்லா வாழ்த்துறாங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்காவெல்லாம் சொல்ல தம்பி, மனசாரா வந்து சொல்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஐயர் வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க. விஷாலும் வர்ஷினியும் இங்கேயும் அங்கேயும் வந்து நிற்கிறாங்க. கடைசி நேரத்தில் ராகவ் வந்து அதிரடியாக ஒரு முடிவு பண்ணி முடிச்சிடுறாங்க. விஷால் வந்து இசையும் பார்க்குறாங்க. கிட்டக்க ஓடி வரத்துக்குள்ளே நல்லபடியாக வந்து அவங்களுக்கு அச்சதை போட வேண்டிய நேரம் வந்துருச்சு போல். அப்படியே வந்து ஐயர் வந்து வாழ்த்துறாங்க. அப்பன்னு பார்த்து பின்னாடி திரும்பி பார்த்தா, ஏய் வர்ஷினி, என்னடி காரியம் பண்ணி வச்சுருக்க? அக்கா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் சொல்கிற முடிவை மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் எங்கள் வாழ்க்கையை பற்றி நாங்கள் தான் யோசிக்கணும். மற்றவங்களுக்காக நாங்கள் யோசித்து தான் இந்த இடத்துல நிற்கிறோம். டே ராகவ், என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க? பொறுமையாக இருறா, அவசரப்படாதானே சொன்னல. அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லைப்பா. எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம். மற்றவங்களுக்கு பற்றி யோசிக்கிற அளவில் நாங்கள் கிடையாது. இந்த குறிப்பிட்ட காலத்தில் நான் ரொம்பவே வந்து பட்டுட்டேன். என்ன நடக்க போகுது? வருஷங்கள் கடந்து போகும். ஆனால் நாங்கள் 2 பேரும் அந்த வருஷங்கள் கடந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பெற்றவங்களாம் வந்து கரெக்டாக வந்து ஒரு முடிவு எடுப்பாங்கண்ணே. கடைசி வரைக்கும் அவங்க தப்பான முடிவை எடுத்து காலங்களை வீணாக்கிறதுல எங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. நான் வர்ஷினியை நல்ல விதமாக வந்து பார்த்துக்க போகிறேன். ஏய், இது எல்லாம் அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? இப்போ தானக்கா சொன்னோம், நாங்கள் பெரியவங்களை பற்றி ஒரு முடிவும் கண்டுக்க போகிறதே கிடையாது. ஏன்னா அவங்க தேவையே இல்லை. எங்களை பொறுத்தளவு அவங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க ஒரு நல்ல முடிவாக எடுத்திருந்தா நாங்கள் ஏன் இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறோம்? ராகவ் என்ன நினச்சி கவலைப்படணும், நான் ராகவ் நினச்சி கவலைப்படணும். அதுக்கப்புறம் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதுதானே மற்றவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு அவங்களே நிம்மதியை வந்து கெடுத்துக்கிட்டோம். எங்கள் நிம்மதியை நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி வர்ஷினி வந்து பேச ஆரம்பிக்கும்போது, வர்ஷினி, என்னம்மா நீ இந்த அளவு பேசிகிட்டு இருக்கேன்னு விஷால் வந்து கேட்குறாங்க. உண்மையை தானே சொல்ல முடியும். இப்போ நான் எப்படி இந்த விஷயத்தை வந்து சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சுற்றி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்களும் வந்து கல்யாணம் வந்து நல்லபடியாக வந்து பண்ணியிருக்கீங்க, இந்த நேரம்னு பார்த்து நீங்கள் ரொம்ப சூப்பராக வந்து இருக்க போகிறீங்கன்னு சுற்றி இருக்கிறவங்களும் வந்து வாழ்த்திட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. பார்த்தீங்களா, முன்ன பின்ன தெரியாதவங்க நல்ல வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு பழக்கப்பட்டவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க. அக்கா, நீ கூட இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் நல்லா வாழ்கிறது உனக்கு பிடிக்கலையாக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்னடி உன் அக்காவை பற்றி இப்படியெல்லாம் வந்து நினைக்கிற? நீ சுயநலமாக எப்போ வந்து மாற ஆரம்பித்த? சில விஷயங்களை வந்து மாற்றுற வரைக்கும் பொறுமையாக இருக்க சொன்னல, ஏண்டி இப்படியெல்லாம் வந்து பண்ணுற? எத்தனை காலம்க்கா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சில பேர் வந்து நம்ப போகிறதே இல்லை. ஆரம்பத்தில் நீ எல்லாத்தையும் வந்து காட்டினியே, எல்லா விஷயத்தையும். அத்தை என்ன சொன்னாங்க? உன்னை நம்பினாங்களா? வெளியில் போடி அப்படின்னு உன்னை பார்த்து சொன்னாங்க. ஏன் சமீபத்தில் கூட தான் ராகவோட தம்பி எல்லாத்தையும் வந்து நிரூபித்தாங்க அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக. கடைசியில் என்ன ஆச்சு? அங்கே அசிங்கப்பட்டு நின்னது வேறு யாருமே இல்லை. விஷால், தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் தானே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாமே சேர்ந்து நமக்கு சாதகமாக அமைஞ்சாலும் அங்கே இருக்கிற ஒரு ஆளை அசைக்க கூட முடியாது.
அப்படி இருக்கும்போது இப்போ எதுவுமே இல்லை. எதை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம்? யோசிச்சு பாருங்க. நான் எடுத்த முடிவு தான் சரி. அவ தப்பானவன் எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவளுக்காக நாங்கள் எதுக்கு தள்ளி நிற்கணும்? எங்கள் வாழ்க்கை என்னமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. உன் மனசுக்கு இது கஷ்டமாக இருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் உன்னை எடுத்தோங்க கவுத்தோன்னு பேசுகிறேன்னு நினச்சிக்காத. நாங்கள் வாழ்க்கையில் சின்ன பசங்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் பட்ட கஷ்டங்கள், ஏமாந்தது, தடுமாற்றம் ரொம்பவே பெருசு. என்னடி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? அக்கா, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இப்போ கடைசியில் என்ன ஆகும்? நானும் ராகவும் இங்கேருந்து காணாமல் போகணுன்னு நீங்கள் எல்லாரும் வந்து நினைக்கிறீங்களா? அப்புறம் எங்களை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி நினச்சி பார்ப்பீங்க. அவசரப்பட்டுட்டாங்களே, இது மாதிரிலாம் செய்வாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் சேர்த்து வச்சுருப்போமே. இது மாதிரி நீங்கள் எங்களை வந்து நினச்சி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னு அந்த இடத்துல வந்து கேட்ட உடனே, இல்லடி அப்படியெல்லாம் எதுவும் நாங்கள் செய்யலை. நீங்கள் இந்த அளவுக்கு வந்து யோசிச்சிட்டிங்கன்னா ஓகே. எங்களுக்கு நீங்கள் தான் முக்கியம். வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. விஷால் நம்ம தான் பார்த்துக்கணும். என்னம்மா சொல்கிற? ஏற்கனவே இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலங்கிற. இவங்க எடுத்த முடிவு எல்லாம் கரெக்டு. இப்போ என்ன நம்ம அடுத்த மூவ் பண்ண போகிறோம்? தெளிவாக யோசித்து வந்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நான் தனியாக ஒரு வீடு வந்து பார்த்து வச்சுருக்கேன். அங்கே தான் இனிமேட் நாங்கள் இருக்க போகிறோம். ஏய், எப்புட்றா அங்கே வந்து தனியாக வந்து வரிசையை மட்டும் வச்சுருப்பியா? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு சொல்கிறப்ப, என் பேச்சை கேளு. நம்ம எல்லாரும் இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லை முடியாது. அங்கே வந்தால் எங்கள் 2 பேரையும் பிரிச்சுருவாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் என்றைக்குமே வந்து ஒத்துக்க மாட்டோம். நான் இங்கே ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில் போயிட்டேன்னு சொல்லு. அப்படியே வந்து என்னை மறந்துடட்டும். நானும் வர்ஷினியும் நிம்மதியாக இருக்கோம். எங்களுக்கு சுபத்ரா அம்மாவோட சொத்து, பணம், காசு எதுவுமே தேவையில்ல. என்னால் தனிப்பட்ட முறையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து சம்பாரித்து நல்ல விதமாக வர்ஷினியை வந்து காப்பாற்ற முடியும். அது எனக்கு போதும்டா. நிச்சயம் என்ன 50,000 1,00,000 இருந்தால் பத்தாதா? அந்த மாதிரி வேலையை நான் பார்த்துக்கிறேன். டேய், நீ எதுக்குடா கஷ்டப்படணும்? மற்றவங்க எடுத்த ஒரு விஷயத்தினால நம்ம அம்மா பேச்சை இது வரைக்கும் தட்டினதே இல்லைடா. நம்ம அது மாதிரியே வந்து வளர்ந்துட்டோம். இப்போதைக்கு எனக்கு என் வாழ்க்கையில் வர்ஷினி தான் முக்கியம். வர்ஷினி இல்லாமல் தினம் தினம் வந்து வேதனைப்படுறதுக்கு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே ஏறி வரேன். அது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியல. சந்தோஷமாகவும் பொறுப்பை நினச்சி எனக்கு பெருமிதமாகவும் தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ராகு. இந்த அளவுக்கு நீ முடிவெடுத்துட்டனா டேரெக்டாக வந்து மோதி பார்த்துடலாம்டா. என்னடா, நம்ம வீடு, நமக்கு எல்லாமே வந்து உரிமை இருக்குது. சில பேர் வந்து என்னென்னமோ வந்து சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா அது எத்தனை நாளைக்கு தான் நிற்கும்? நீங்கள் இனிமேட்டுக்கு இந்த விஷயத்த எனக்காக கொஞ்ச நாளைக்கு மறைக்கணும். நீங்கள் 2 பேரும் இப்போ கணவன் மனைவிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுவும் சரி, வர்ஷினியும் சரி அங்கே போய் நின்னா கண்டிப்பாக எங்களால் மறைச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாடகத்தெல்லாம் ஆரம்பிக்கலாம் முடியாது. 2 பேரும் வந்து விடாபடியாக வந்து நிற்கிறாங்க. விஷாலும் இசை சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்கல. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம். எனிவே எங்களுக்காக நீங்கள் வந்து நின்னது எல்லாம் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் இனிமேட் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி தான் முடிவாக தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. உடனே இசைக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம விஷால். அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. நல்ல போல்ட்டான முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னமோ நல்ல விஷயந்தான். நம்ம என்னமோ வந்து மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கங்கிற மாதிரி யோசித்து பார்க்குறோம். மற்றவங்க என்ன நினச்சா என்ன? நமக்கு கிடைக்க வேண்டியது நல்ல விஷயங்கள் நடந்து தான் ஆகணும். மற்றவங்களுக்காக அதை தள்ளி வைக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. இவங்க எடுத்த முடிவு கரெக்டு தான். என்ன விஷால் சொல்கிற? பாஸ்கர் அப்பாவை பற்றி நினச்சி பார்த்தியா? இல்லை உங்கள் அம்மாவை பற்றி நினச்சி பார்த்தியா? எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சால், குறிப்பாக ஸ்ரீஜாவுக்கு தெரிஞ்சால் உங்கள் அம்மாவை எந்த அளவுக்கு கேள்வி கேட்பான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, அத்தை என்ன அவகிட்டலாம் பேச்சு வாங்கணுன்னு அவசியமாக என்ன அப்படின்னு அந்த இடத்துல கேட்டோடன் தான் யோசித்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமும் இவங்க 4 பேரும் அடுத்தது என்ன மாதிரி சுவாரஸ்யமாக முடிவெடுப்பாங்க தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.